ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை வாசிக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையின் பெயர் அவநதிகாரம். அத்தியாயம் 3. அந்த கல்யாண மண்டபத்தில் கூட்டம் களை கட்டி இருந்தது. கல்யாண மண்டபத்தில் இருந்த விருந்தினரில் ஒருவர் மற்றொருவருடன் பேசிக்கொண்டிருந்தார். ஏய் சாரதா, பாத்தியாடி எம்புட்டு கூட்டம்னு? மற்றொருவர், பின்ன ஊர் தலைவர் வீட்டு கல்யாணம்னா சும்மாவா? என்னன்னு நினச்ச நீ? அதுவும் ஐயா வீட்டு முதல் விசேஷம். ஊருக்கே விருந்து வைக்காக மொத்த ஊரும் இங்கதானே கூடியிருக்கு என்று பெருமை பேசினார் சாரதா. அப்பொழுது அந்த வழியாக ஊர் தலைவரின் வீட்டில் வேலை செய்யும் ராணி கடந்து செல்வதை அவ்விருவரும் கண்டனர். ஏய் ராணி, ஒரு நிமிஷம் நில்லு என்று சாரதா ராணியை அழைத்தார். சொல்லு சாரதாக்கா, என்ன விஷயம்? அங்கிட்டு நிறைய சோழி கிடக்கு என்றாள் ராணி. என்னடி இவ, சும்மா 2 வார்த்தை பேசலாம்னு கூப்பிட்டா ஏதோ இந்த கல்யாணமே இவ தலைமையில் தான் நடக்குதுங்கிற மாதிரி சிலுப்பிக்கிறா என்றாள் மற்றொருத்தி, சாரதாவின் தங்கை விமலா. அக்கா, இதை பேசத்தான் என்னை கூப்பிட்டீங்களா? நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் இது எங்கள் வீட்டு கல்யாணம். நான் வேலை பார்க்காமல் வேற யாரு பாப்பா என்றாள் அவசர குரலில் ராணி. ரொம்ப தாண்டி பண்ணுற, நீ அந்த வீட்டில் வேலைக்காரி தான், வீட்டு ஆளுன்னு நினப்போ என்றாள் விமலா. வேலைக்காரியாயிருந்தாலும் என்னையும் அந்த வீட்டு ஆளு போலதான் நடத்துகிறாங்க லட்சுமி அம்மா. இதெல்லாம் உங்களுக்கு எங்கே புரிய போகுது? எவ்வளவு தான் பார்த்து பார்த்து பண்ணாலும் குறை சொல்கிறதுக்காகவே இப்படி 4 பேர் கிளம்பி வந்துட வேண்டியது என்று நொடிந்து கொண்டு கிளம்பி விட்டாள் ராணி. பாத்தியாடி எவ்வளவு திமிரா பேசிட்டு போறான்னு? எல்லாம் பெரிய வீட்டில் வேலை பார்க்குறோங்கிற திமிரு என்றாள் அவள் போகும் திசையை பார்த்து கொண்டே சாரதா. சரி விடுக்கா, இவ கேட்டையெல்லாம் பேச்சு வாங்கணும்னு நமக்கு என்ன தலையெழுத்தா? பெரிய இவ மாதிரி பேசிட்டு போறா என்றாள் அவளின் தங்கை விமலா. ராணி பேசுவது அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்த யாழினி அவளிடம் ஓடி வந்து, ஹே ராணியக்கா, சூப்பர், செமையா பேசினப்போ என்று ஹைஃபை அடித்து கொண்டாள். பின்ன என்ன பாப்பா, எப்போ பார்த்தாலும் நான் பெரிய இடத்தில் வேலை பார்க்கேன்னு என்னை பார்த்தாலே இவளுங்களுக்கெல்லாம் பொறாமைதான். நான் போகும்போது வரும்போதெல்லாம் ஜாடை மாடையாக பேசுவாளுங்க, பெரிய இடத்தில் வேலை பார்க்குறா அது இதுன்னு. நம்ம லட்சுமி அம்மா குணத்துக்கு நான் சும்மாவே அவங்களுக்கு வேலை பார்த்து கொடுப்பேன். இவளுங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? எல்லாம் பொறாமை பிடிச்சவளுங்க. ஏதாவது குறை சொல்லுவதற்காகவே கிளம்பி வந்துடுவாளுங்க. சரி பாப்பா, நிறைய வேலை கிடக்கு, நான் போகிறேன் என்று கிளம்பி விட்டாள் ராணி. ராணியின் அம்மா ராணிக்கு சிறு வயது இருக்கும் போதிலிருந்தே மரகதம் பாட்டியிடம் வீட்டு வேலைக்கு ஒத்தாசையாக வந்து சேர்ந்தார். பிறகு லட்சுமிக்கு திருமணம் முடிந்து இங்கு வந்ததும் ராணிக்கும் திருமணம் பேசி செலவு அனைத்தையும் இவர்களே செய்து திருமணத்தை நல்லபடியாக முடித்து வைத்தனர். பாவம், அவளின் போராத காலம் அவளின் கணவன் குடிக்கு அடிமையாகி குடும்பத்தை கவனிக்காமல் விட்டுவிட்டான். ஆகையால் ராணியும் தன் அம்மாவிற்கு அடுத்ததாக லட்சுமிக்கு உதவியாக வீட்டு வேலைக்கு வந்து சேர்ந்தாள். அப்போதிலிருந்து இங்கேதான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள். இதில் ஊரில் உள்ள மற்ற வீட்டு வேலை பார்க்கும் அனைவருக்கும் ராணியை பார்த்தால் பொறாமைதான். குடும்பத்தில் ஒருத்தி போல்தான் அவளை லட்சுமி அம்மா நடத்துவார். எல்லா சுப காரியங்களிலும் ராணிதான் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்வாள். அந்த அளவிற்கு அந்த வீட்டில் ராணி ஒருத்தியாகவே மாறிப்போனாள். ராணிக்கு குழந்தைகள் கிடையாது. எனவே லட்சுமியின் குழந்தைகளை தன் குழந்தைகள் போல் பார்த்து கொள்வாள். அதிலும் யாழினி என்றால் அவளுக்கு தனி பிரியம். திருமணத்திற்கு முதல் நாள் ரிசப்ஷன் வைத்து கொள்ளலாம் என வெண்ணிலாவின் அப்பாவும் ஜீவாவின் அப்பாவும் கலந்து ஆலோசித்து முடிவெடுத்தனர். அதன்படி ரிசப்ஷனும் இனிதே ஆரம்பமானது. ஊர் மக்கள் கூட்டம் மொத்தமும் இவர்களின் ரிசப்ஷனில் தான் இருந்தது. வெண்ணிலாவை அலங்கரிக்க ஜீவா வெளியூரிலிருந்து பியூட்டிஷியனை வர வைத்திருந்தான். கயல்விழி சிவப்பு நிறத்தில் அழகாக லாங் கவுன் அணிந்திருந்தாள். யாழினியோ வெள்ளை நிறத்தில் லாங் கவுன் அணிந்திருந்தாள். இருவரும் அதிக ஒப்பனை இல்லாமலே பார்ப்பவர்கள் ஒரு நிமிடம் நின்று பார்க்கும் அளவுக்கு அழகாக இருந்தனர். இயற்கையிலேயே அழகான வெண்ணிலா பியூட்டிஷியனின் கைவண்ணத்தில் பேரழகியாக ஜொலித்தாள். அவள் அணிந்திருந்த பிங்க் மற்றும் இளமஞ்சள் நிறத்தின் காம்பினேஷனால் ஆன லெஹங்காவோடு பெண்மையின் வெட்கமும் சேர்ந்து கொள்ள அவளை அழகு ரதியாக அனைவர் கண்களுக்கும் காட்டியது. ரிசப்ஷனிற்கு வந்த அனைவரின் கண்களும் வெண்ணிலாவின் மேலேயே நிலைத்து நின்றது. ஊர் மக்களே தங்களின் பார்வையை வெண்ணிலாவின் மீது இருந்து அகற்ற முடியாமல் இருக்கும் பொழுது ஜீவாவின் நிலை இன்னும் மோசமாகி போனது. தன் கண்களை இமைக்காமல் அவன் காதல் மனைவியை பார்த்து கொண்டிருந்தான். இல்லை இல்லை, ரசித்து கொண்டிருந்தான்.
1 வருட 2 வருட அன்பில்லையே அவள் மேல் அவன் கொண்டது. பல வருடங்களாக சிறு வயது முதல் சேர்த்து வைத்தது அல்லவா? சொல்லிவிட்ட அன்பை விட சொல்லாமல் இருக்கும் அன்பிற்கு வலிமை அதிகமல்லவா? ஜீவாவும் ஒன்றும் குறைச்சல் இல்லை. வெண்ணிலாவின் உடைக்கு மேட்சிங்காக பிங்க் வித் கோல்டன் காம்பினேஷனில் ஷர்வானி அணிந்திருந்தான். அவனின் நிறத்திற்கும் 6 அடி உயரத்திற்கும் அது கம்பீரமாக அவனுக்கு பொரிந்து போனது. பல பெண்களின் கண்களும் ஜீவாவையே வட்டமடித்து கொண்டிருந்தது. நண்பர்களின் கிண்டல் கேலிகளுடனும் வாழ்த்துக்களுடனும் சொந்த பந்தங்களின் வாழ்த்துக்களுடனும் இனிதே ஜீவா மற்றும் வெண்ணிலாவின் ரிசப்ஷன் நிறைவடைந்தது. வெண்ணிலா ஜீவாவை ஓரிரு நொடிகள் பார்த்தாலே தவிர எந்த ஒரு பாவனையும் முகத்தில் காட்டவில்லை. மனதில் இருப்பதை வெளிப்படையாக காட்டிவிட்டால் அது வெண்ணிலா அல்லவே. தன் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் முடிவு வந்ததிலிருந்து அவளுக்கு பெரும் மகிழ்ச்சி. நல்ல மதிப்பெண்கள் வரும் என்று எதிர்பார்த்தால்தான். ஆனால் பள்ளியில் முதல் மாணவியாக வருவாள் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. இருந்தும் என்ன பயன்? பள்ளியில் முதல் மாணவியாக அவள் வந்த பொழுதும் கூட அவளின் தந்தைக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியவில்லை. அவர்தான் 12ஆம் வகுப்பின் அறிவே பெண்களுக்கு போதும் என்று முடிவு செய்துவிட்டாரே. எனவே பேசி வைத்தது போல் வெண்ணிலாவிற்கு திருமணம் செய்வதிலேயே அவர் குறியாக இருந்தார். அவரின் ஆசைப்படியே ரிசப்ஷன் இனிதே நடந்து முடிந்துவிட்டது. விடிந்தால் திருமணம். வெண்ணிலாவின் மனது வெறுமையாக இருந்தது. யாரிடமும் எதுவும் அவள் பேசவில்லை. வீட்டில் உள்ளவர்கள் என்ன செய்ய சொன்னார்களோ அதை அமைதியாக செய்தாள். பாவம், அவளும் 10 வயது பெண்தானே. பெற்றவர்களை மீறி வேறு என்ன செய்திட முடியும் என்ற எண்ணம்தான் அவள் மனதில். படிப்பிற்காக அவர்களை எதிர்த்து நாம் ஏதேனும் செய்ய போய் அது அவர்களுக்கு தலைக்குனிவாகிவிடுமோ என்ற பயமும் ஒரு பக்கம். ஆகையால் இனிமேல் இதுதான் நம் வாழ்க்கை என்று அமைதியாக ஏற்றுக்கொண்டாள். மறுநாள் விடியலும் வந்தது. அதிகாலையிலேயே மண்டபத்தில் அனைவரும் அவசர அவசரமாக எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தனர். தன் தோழிகளின் கிண்டல் கேலிகளுடன் பியூட்டிஷியனின் கைவண்ணத்தில் வெண்ணிலா தேவதையாக தயாராகி கொண்டிருந்தாள். மணமகன் தனது அறையில் மாப்பிள்ளை தோரணையுடன் தயார் செய்யப்பட்டு கொண்டிருந்தான். மணப்பெண்ணின் தங்கைகளோ மணப்பெண்ணுக்கு முன்னதாக தயாராகி தங்கள் தோழிகளுடன் அரட்டை அடித்து கொண்டிருந்தனர். கயல்விழி அழகாக பச்சை சிவப்பு நிறத்தில் பாவாடை தாவணி அணிந்திருந்தாள். யாழினி நீல நிறத்தில் பட்டுப்பாவாடை சட்டை அணிந்திருந்தாள். இதில் யாழினியையும் ஸ்வேதாவையும் கையிலேயே பிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்களின் அண்ணனுக்கும் அக்காவுக்கும் நடக்கும் திருமணத்தில் அவர்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. ஐயர் மணவரைக்கு மணமகனை அழைத்து வருமாறு கூறினார். தோழர்களும் சொந்த பந்தங்களும் படைசூழ பட்டு வேட்டி சட்டையில் ஆண்களுக்குரிய மிடுக்குடனும் கம்பீரத்துடனும் மணமகன் ஜீவா மணவரைக்கு அழைத்து வரப்பட்டான். ஐயர் தான் கூறும் மந்திரங்களை மணமகனை திரும்ப கூறச் சொன்னார். சிறிது நேரம் கழித்து ஐயர் மணமகளை அழைத்து வரச் சொன்னார். அழகிய தங்க நிற ஜரிகை வேலைப்பாடுகளை கொண்ட சிகப்பு நிற காஞ்சிபுரம் பட்டு சேலையில் அதற்கேற்ப அணிகலன்களுடன் தேவலோக மங்கை என தோழிகள் படைசூழ மணவரைக்கு அழைத்து வரப்பட்டாள் வெண்ணிலா. இருவரும் ஐயர் கூறும் மந்திரங்களை பின்தொடர்ந்து தங்கள் வாழ்க்கை வளமையாக அமைய வேண்டும் என்ற வேண்டுதலுடன் கூறிக்கொண்டிருந்தனர். அவ்வப்பொழுது ஜீவா யாருக்கும் தெரியாமல் ஓரக்கண்ணால் தன் காதல் மனைவியை பார்த்து கொண்டே இருந்தான். இதை அறியாத வெண்ணிலாவோ கண்ணும் கருத்துமாக ஐயர் கூறும் மந்திரங்களை பயபக்தியுடன் கூறிக்கொண்டிருந்தாள். மேளதாளங்கள் இசைக்க உறவினர்களும் அந்த மண்டபத்தில் கூடியிருந்த விருந்தினர்களும் மணமக்களை வாழ்த்தி அர்ச்சதை தூவ தயாராக இருக்க வெண்ணிலாவின் அப்பா தான் நினைத்தபடி பெண்ணிற்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க போகின்ற திருப்தியில் மணமக்களை பார்த்து கொண்டு நிற்க, வெண்ணிலாவின் அம்மாவுடைய மனநிலையோ ஒரு புறம் தன் பெண்ணிற்கு நல்ல வாழ்க்கை அமையப் போகின்றது என்ற மகிழ்ச்சியிலும், மற்றொரு புறம் தன் மகளுக்கு திருமணம் முடிந்து வேறொரு வீட்டிற்கு வாழப்போகிறாளே என்ற வருத்தத்தில் கண்ணிமைக்காமல் தன் மகளை பார்த்து கொண்டு இருந்தார். மரகதம் பாட்டி தன் பேத்தியின் திருமணத்தை மனநிறைவோடும் கண்களில் கண்ணீரோடும் பார்த்து கொண்டிருந்தார். தாத்தாவும் தன் பேத்தியின் திருமணத்தை மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார். ஆனாலும் அவர் மனதில் ஒரு வருத்தம் இருந்து கொண்டுதான் இருந்தது. தான் நினைத்தபடி நடக்கவில்லையே என்று. ஏன் தான் நினைத்தது நடக்காமலே போய்விடுமோ என்றும் கூட. வெண்ணிலாவிற்கும் ஜீவாவிற்கும் திருமணம் நல்லபடியாக நடக்குமா? திருமணத்திற்கு பிறகு வெண்ணிலாவை ஜீவா படிக்க அனுமதிப்பானா? இல்லை, திருமணத்திற்கு பிறகு பெண்களுக்கு படிப்பு தேவையில்லை என்று அவனின் அப்பாவை போல் எண்ணிவிடுவானா? தாத்தாவின் மனதில் இருக்கும் எண்ணம்தான் என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.